ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கேர்ள்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் நூடுல்ஸ் பார்க்கலாம். சிக்கன் நூடுல்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் சமைக்கிற வீடியோவே போடுறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வீடியோ போடலான்ட்டு வீடியோ எடுக்கலான்னு வெளியில் வந்தால் கேமராவை எடுத்துகிட்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி நல்ல மழை பெஞ்சிச்சு பட்டுக்கோட்டையில். ஆனால் மழை பெஞ்ச அளவுக்கு இங்கே வந்து எந்த ஒரு அடையாளமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு காலையிலேயே தலைவர் வெளியில் வந்து, அதாவது யாருன்னா சூரியனை சொன்னேன், வெளியில் வந்து பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருந்தார். சரி வந்ததுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சில வீடியோக்கள் எடுத்து வச்சுருந்தேன். சரி, இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் சிக்கன் 65 பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நல்லா துண்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குடமிளகா, முட்டைக்கோஸ், வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். எனக்கு நூடுல்ஸ் அளவு தெரியலைங்க, ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, அதாவது லைட்டாக சூடு வந்தோடனே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா பொரியாக அந்த நூடுல்ஸோட செட் ஆகிற அளவுக்கு அந்த முட்டை வந்து பொரிஞ்சு வரும். இந்த பார்த்திங்களா, இதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு செஞ்சுக்கோங்க. பார்த்திங்களா, அடுத்தது வெங்காயம் போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு தாளித்தா போதும். அப்புறம் முட்டைக்கோஸ், அடுத்தது குடமிளகா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா இப்போ ஒரு வாட்டி போடுவேன் நான். அப்புறம் மறுவாட்டி எல்லாம் போட்டதுக்கப்புறமா, நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமா அப்பையும் ஒரு வாட்டி கொஞ்சம் போடுவேன், அந்த சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும். இப்போ நூடுல்ஸ் போட்டோன்னே நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன் 65 பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயும் இதில் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. நான் ஆரம்பத்தில் கொஞ்சோன்னு எண்ணெய் தான் ஊற்றுவேன். இப்போ வந்து அந்த சிக்கன் 65 போட்ட அதே எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றுங்க. ஊற்றி இப்போ நான் சொன்ன அந்த மசாலாவை மறுவாட்டியும் கொஞ்சோன்னு போடுறேன். போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் அந்த நூடுல்ஸ் நம்ம போட்டிருக்க காய்கறியும் நல்லா செட் ஆகணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் 65 இதில் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கங்க. செத்த நேரம் நல்லா அந்த அடுப்பில் இருந்து, தண்ணி இல்லையே பிடிச்சி போயிடும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருங்க. அது எவ்வளோதுக்கு எவ்வளோ அந்த எண்ணெயில் பொரியுதோ அவ்வளோதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம எல்லா மசாலாவுமே போட்டுட்டோம். இதில் நான் பெரும்பாலும் மசாலான்னு நான் சொல்கிறதே கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது 2 தான் நான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா போட்டு கிளறிக்குங்க. இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.